ப்ளூபிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் பல முக்கியமான விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். அதை பற்றி பேசுறதுக்காக நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். அதாவது இந்த தலைமை செயலகத்தை எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்ற எண்ணம் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து, ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் ஆரம்பித்து, அதை செயல்படுத்திய கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆரம்பித்து, இப்போ தொன்று தொட்டு இப்போ முதல்வராகி இருக்கிற விஜய் அவர்கள் அந்த விஷயத்தை மீண்டும் கையில் எடுத்துருக்காரு. போதுமான இடவசதி இல்லை. இன்னொன்று எல்லாமே எந்த ஒரு விஷயம், ஒரு டேபிள் எடுக்கணும்னாலும் சரி, ஒரு கதவை மாற்றணும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதற்கு பர்மிஷனு பல்வேறு வகையில் இருக்குது. இதை எம்ஜிஆர் அவர்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது இவங்கெல்லாம் பக்கத்தில் ஆரம்பித்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் டோட்டலாக தமிழ்நாட்டோட சென்டர் பாயிண்ட்னு திருச்சிக்கே கொண்டு போனதாக ஒரு பேச்சு இருக்குது. அதன் பிறகு வேற எந்தெந்த இடங்கள்ன்றது உங்களுக்கே தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியை ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் குயின் மேரிஸ் காலேஜை ட்ரை பண்ணாங்க. கடும் எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதன் பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இப்போ ஓமந்தூர் ஆஸ்பத்திரியாக இருக்கிற அந்த விஷயம்தான் சட்டமன்றமாக கட்டப்பட்டது. சட்டமன்ற கூட்டத்தொடரும் நடந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் அது திருப்பியும் இழுத்து மூடிட்டு திருப்பியும் ஜார்ஜ் கோட்டைக்கே போயிட்டாங்க. இது இப்போ இந்த விஷயம் இப்போ எந்த அளவுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது வரவேற்கப்பட வேண்டியதா? இது தேவையான ஒன்றா? எப்படி பார்க்குறீங்க? முதல்ல செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இப்போ இருக்கிற சட்டமன்றம் அது இந்திய இராணுவத்துக்கு சொந்தமான ஒரு இடம். அதையே 99 ஆண்டுகளுக்காக அக்ரிமெண்ட் போட்டு சட்டசபை நடத்துறதுக்காக அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க இராணுவத்தோட, இந்திய இராணுவத்தோட. அது இன்னும் போயிட்டே இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது, அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு போக்குவரத்து வாகனங்கள் அதெல்லாம் இருக்கிறதுக்கு ஓகே மாதிரி இருந்துச்சு. ஓகே நின்றுட்டு இருந்துங்க வண்டி நிறுத்துறதுக்கு. இப்போ நம்மளே போய் ரிப்போர்ட்டராக நிறுத்தோம்னா இன்றைக்கி முன்னாடி கொண்டு நிறுத்துவா வருவோம். யாரும் ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்போ நம்ம வண்டியை கொண்டு அங்கே நிறுத்த முடியாது, போகவே முடியல. ஒன்று. அப்போது வண்டி வாகனங்கள் போய் நிறுத்த முடியல அப்படிங்கிறது அங்கேருந்து ஆரம்பிக்குது. ரெண்டாவது, அங்கே மக்களோட சந்திக்கிறதுக்கு போதுமான அந்த விலாசமான வசதி கிடையாது. அங்கே ஒரு இடத்துக்கு போனோம்னா கூண்டு கிளி மாதிரி இருக்குது. இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிற போனால் அவருக்கு ஒரு 10க்கு 15 உட்காந்துருப்பார். முன்னாடி பிஏ உட்காந்துருப்பாங்க. அவருக்கு சின்னதாக ரூமாக தான் இருக்குது. 3க்கு 4 அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு. நம்ம உள்ளே போய் பார்த்தனால நம்மளுக்கு அந்த தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. இந்த காரணத்தை கொண்டு அதை சட்டப்பேரவை இடத்த மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கிலேருந்து கலைஞரும் சரி, செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் சரி, 2 பேருமே எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பப்பெல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் தன்னோட ஆட்சி காலத்தில் 2001 2006 2 இடங்களை பார்த்துருந்தாங்க. குயின் மேரிஸ் காலேஜ் அந்த வளாகமும், அதே சமயத்தில் அண்ணா யூனிவர்சிட்டிலையும் அப்படியே பார்த்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கரெக்டாக செட் ஆயிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் வரைபடங்களெல்லாம் போட்டு ப்ளூ பிரிண்டெல்லாம் போட்டு எவ்வளோ அதுக்கு நிதி ஒதுக்கி எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பித்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற போது மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட என்ஓசி வாங்கணுங்கிறக்கப்ப தான் அப்போ டிஆர் பாலு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தார். அவர் இதுக்கு கையெழுத்து போட முடியாது, இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிராகரிச்சிட்டாங்க. அதில் பயங்கரமாக கோபம் பண்ணாங்க செல்வி ஜெயலலிதா அம்மையார். ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இது கட்டணுங்கன்னா அவங்க பல 100 ஆண்டு காலத்துக்கும் இவங்க பேர் தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு அதுக்கு கலைஞர் ஒரு பொறாம குணத்தால் அப்படி பண்ணார் அப்படின்ட்டு அவங்களாம் சுட்டி காட்டுவாங்க. ஏடிஎம்கே இதில் அவங்க குற்றம் சாட்டினாங்க, இவனால தான் இது ஒன்று அப்படின்னு. அப்போது 2 திட்டங்களும் கை நழுவி போயிடுச்சு. அப்போ 2006 இவங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சிக்கு வர்ற போது இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜிம்சனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இடத்த அதை செட் பண்ணி அது நல்லா இருக்குது முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னா கர்நாடகாவில் இருக்கிற சட்டசபை மாதிரி அழகாக கட்டணும் அப்படின்ட்டு. இதனால் வரைக்கும் இந்தியாவிலேயே எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா சட்டமன்றம் மாதிரி ஒரு அழகாக இருக்கக்கூடிய அமைப்பு எங்கேயுமே எந்த சட்டப்பேரவைக்கும் அமையலை அப்படிங்கிறத. வெளிப்புற தோற்றம் அவ்வளோ அற்புதமாக அழகாக இருக்கும். அதை பார்த்து தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி கட்டணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு முடிவெடுத்து அதுக்கு நிதியெல்லாம் ஒதுக்கிவிட்டு அப்போ கலாச்சார பண்பாடு பார்த்துட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருந்த தங்கம் தென்னரசு தான் அதுக்கு ஏன்னா அவர் சிவில் இன்ஜினியர் படித்தவர் தங்கம் தென்னரசு அப்படிங்கிறனால அவர்கிட்ட பொறுப்போட படிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவரும் பார்த்துட்டு இருந்தார். பார்த்துட்டு எல்லாம் முடித்ததுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2011 அது திறக்க ஒரு ஓரத்தில் ஆட்சி மாறுது. 2011 மீண்டும் அதிமுக செல்வி ஜெயலலிதா அம்மையார் பொறுப்பு வந்துடுறாங்க.
பொறுப்புக்கு வந்தபோது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு வந்து இடமெல்லாம் மாற்றுறதுக்கு எல்லாமே போயிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே வந்து ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. எல்லாமே முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்துருச்சு. இந்த அம்மா ஜெயிச்சதுக்கப்புறம் ஒன்றும் போடக்கூடாது அப்படின்ட்டு அங்கே போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி வாய்மொழி உத்தரவு. யாருமே அங்கே போய் செய்யக்கூடாது, இதே இருக்கட்டு, இதே சட்டமன்றம் விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளுக்குள்ளே அந்த சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே வந்து பாம்பு வள்ளி அது இதனால போக ஆரம்பிச்சிருச்சு. நடமாட்டம் இல்லை, அது பாலடைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த குட்கா மினிஸ்டர்னு சொல்கிறாங்களே விஜயபாஸ்கர், அப்புறம் தான் அவர் வந்து அதுக்கு வந்து மல்டி பர்பஸ்க்காக பல்நோக்கு மருத்துவமனை அதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு ஜியோ போட்டு அது பண்ணி அதை மாற்றிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. 500-600 கோடி போச்சு ஸ்வாகா. இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்கு வருது. ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா ரூமெல்லாம் அப்படியே சட்டப்பேரவைக்கு மாதிரி கட்டியிருப்பாங்க, வளாகம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து இவர்களுக்கும் இது வந்து கலைஞரால் கட்டப்பட்ட சட்டமன்றன்ற அந்த பெயர் வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு ஈகோவும் இருக்கு. 2 பேருமே ஈகோ. நான் தான் கட்டுவேன், நீ தான் கட்டுவேன், நீ கட்டக்கூடாது, நான் கட்டக்கூடாது அப்படின்னு. நீங்க கட்டின இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் கட்டின இடத்துல நீங்க வரணும், நீ கட்டின இடத்துல நான் வரணுமா அப்படின்ட்டு தான் செல்வி ஜெயலலிதா அம்மையார் வந்து அந்த புதிய கட்டடத்துக்கு சட்டப்பேரவைக்கு போகவே இல்லை. அந்த அம்மா இங்கே இருந்துருச்சு. இங்கே இருந்துட்டு நான் வரவே மாட்டேன்ருச்சு. ஆனால் வெளிப்படையாக பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியாது, சட்டப்பூர்வமாக வந்து ஆர்டர் போட்டு இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வந்து வாய்மொழி உத்தரவு, நாங்களாம் போக மாட்டேன், அவங்களாம் கட்டினதுக்கு நான் போகணுமா? இல்லை, இப்போ நடப்புக்கு வாங்க. இப்போ தமிழக முதலமைச்சர் விஜய் வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறதா ஒரு தகவல். இப்போ புதிய புதிய இடங்கள் பார்வையிட போகிறதா இருக்கு. இது எப்படி இருக்கும், எந்த இடத்துல அமையும்? விஜய் வந்து எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா விஷயத்துலையுமே. விஜய் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் விஜய் பற்றி. என்னென்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டையே மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறத அவரோட திட்டம். அதனோட முதல் அது ஒரு சின்ன சாம்பிள் தான் வந்து வட சென்னை வந்து நம்மளே ரிப்போர்ட்டிங் போக வருவோம். அந்த ஏரியாவுக்கு போனோம்னா எல்லா பக்கம் அழுக்காக இருக்குது, எல்லாமே அழுக்காக இருப்பாங்க. ஒரு இடத்துல போய் ஒரு டீயை கூட குடிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நம்ம இந்த ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே இருக்காங்க. நமக்கு எப்படா அந்த ஏரியா விட்டு வருவோம்னு இருக்குது. ஆனால் அங்கே வாழ்கிற மக்கள் நினச்சி பாருங்க, விஜயோட முதல் வந்து என்ன திரைப்படங்கள்ல வட சென்னை வந்து ஒரு ரவுடி மாதிரி கட்டுறாங்க, ரொம்ப எளிமையானவர்கள். ஆமா, அதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா நல்ல மனிதர்களுங்க இருக்காங்க. மெட்ராஸோட அடையாளமே அதுதான், பூர்வக்குடி. ஆமா, பழைய மெட்ராஸ் அப்படித்தான் இருக்கும். இப்போ தென் சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே புதுசு ஆளுக்கு வந்தவங்க, எல்லாமே வெளியூர்லேருந்து வந்தவங்க, எல்லாம் மாவட்டத்துலேருந்து வந்தவங்க. ஆனால் வட சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கேயே காலங்காலமாக இருக்கக்கூடிய மக்கள் தான் அங்கே வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பேச்சும் சரி மரணம் சரி. என்ன வந்து இந்த குஜராத்துக்காரங்க எல்லாம் வந்து அவங்களும் உள்ளே மூட்டாங்க அதுக்குள்ளே வட சென்னையில். அவங்க வந்து பிஸ்னஸ் எல்லாம் தங்கம் சரி ஜவுளியும் சரி இன்றைக்கும் வந்து ஒரு நாளைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அங்கே விற்பனை ஆகிட்டு இருக்கு. இப்போ விஜயோட டார்கெட் என்னென்னு கேட்டிங்கன்னா, வட சென்னையை வந்து அடையாளத்தையே மாற்ற வேண்டும். இந்த அடையாளத்தை பார்த்து தமிழ்நாடே வந்து திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிறத விஜயோட ஸ்டைலு. அந்த இதில் தான் வந்து வட சென்னைக்கு பல கோடி ரூபாய்களை ஒதுக்கி அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாற்றி ரோடெல்லாம் போட்டு பல கவர்மெண்ட் கட்டடத்துங்கள்லாம் கொண்டு வந்து இந்த இது என்ன சொல்கிறது ஹவுசிங் போர்டு, குடிசை மாற்று வாரியம் இதெல்லாம் நிறைய கொண்டு வந்து அதெல்லாம் மாற்றி ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணம். 1. 2வது, அதன் அடிப்படையில் தான் வந்து புதிய சட்டமன்ற கட்டடம் கட்டணும் அப்படிங்கிறதா இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலத்துக்கு விஜயோட பேர் தானே சொல்லுவாங்க. இவங்க 60 வருஷமாக இருந்தவங்க, 60 வருஷம் வந்து ஒரு சட்டமன்றத்தை கூட கட்டுறதுக்கு யோகி இதில் அவங்களுக்கு அவங்க 2 ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக. அப்போ வந்து அதெல்லாம் விஜய் மாத்துறாரு அப்படிங்கிறது அவரோட ஸ்டாண்டு. ஸோ வந்து பார்க்குறவங்களாம் நினைப்பாங்க, இந்த 2 கட்சியும் வந்து 60 வருஷமாக இருந்துட்டு ஒன்றுமே செய்யாமல் போயிட்டாங்க, அழகா பண்ணிட்டாரு வந்து புதிய கட்டடம். அதாவது சொல்லப்போனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து சென்னையை வந்து சிங்கப்பூரா மாற்றணுன்ற ஒரு எண்ணமும் விஷயமும் இருக்கு. அதற்கான செயல்பாடுகளை பண்ணிட்டு இருந்தார். ஆனா முதல்வர் விஜய் அதை தாண்டி வேற லெவல்ல யோசிக்கிறாரு மட்டும் இல்ல, செயல்படுத்துறாரு. இல்ல இன்னைக்கு இதெல்லாம் நம்ம கோயில் நிலத்தை முதல்ல அடிச்சவங்கள பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதான் இது நம்ம பேசுறதுக்கு காரணமே இன்னைக்கு வந்து அந்த வர்ற பட்ஜெட்டில் ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் இருக்குது. இப்போ இதை பேசினா தான் அந்த 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 திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கணும். புதிய சட்டமன்ற கட்டடத்துக்கு இந்த மாதிரி நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வரும்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டில் அந்த மாரியம் வில்சன் படிப்பார்னு நினைக்கிறேன். அதுக்காகத்தான் இப்போ வேலை நடக்குது. ஸோ வந்து விஜயோட திட்டமிடல் வந்து உண்மையாகவே நான் பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இது யாருமே யோசிக்காது. 52 வயசில் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய முதல்வரை வந்து
ஒரு முன்பின்ன எந்த வித அனுபவம் இல்லை, எங்க ஜெனரேஷன் கையில வச்சிருக்கிறாருங்க. அவர் செயல்படுத்த போகிற திட்டங்கள் அனைத்தும் இந்த படத்துல சொன்ன மாதிரி தாய்மார்கள் ஆதரவும் ஜென்சி ஆதரவுகளும் தாறுமாறா இருக்கு. அதை வந்து திமுக கிட்டையும் இல்லை, அதிமுக கிட்டையும் இல்லை, இழந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதை நீங்க சொன்ன ஏற்கனவே அதே ஸ்டைலுக்கு வரேன். இப்ப பாஜகவோடு திமுக நெருங்கி விட்டது, ஆட்டத்தை பாருங்க, இனிமேல் விளையாட்டை பாருங்கன்ற மாதிரி ஒரு இதை கிளப்பி விடுறாங்கல்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அது வந்து இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸில் வந்து நிறைய படிக்காதவங்களே இருப்பாங்கள்ல. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லப்போனால் திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன், அவர் 8வது 9வது படிச்சுக்கிறாரு. அவர் அந்த மாதிரி ஆளுகிட்ட தான் வந்து கலைப்பிடுவாங்க, இதை நீ பேசு, இதை நீ பேசு அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் 6 மாதம் பாரு, நாங்கள் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போகிறாரு திருச்சி சிவா அப்படின்னு அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அப்போ வந்து இவங்க சொல்லிக் கொடுக்காம சொல்லுவாங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தலைமையோட இது இல்லாமல் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் அறிவு கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க வந்து மறுப்பு தெரிவிக்கல. சொன்னதுக்கெல்லாம் ஆர்எஸ் பாரதி வந்து இதெல்லாம் அப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்கிறவர் இதுக்கு மட்டும் ஏன் வாய் திறக்கல? ஸோ வந்து அவர் அதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ வந்து பிஜேபி அவரோட கூட்டணி இவங்க நெருங்குறாங்க. 1. 2வது நெருங்கிட்டாங்களா போயிட்டாங்களா? பாராளுமன்றத்தில் வந்து நெருங்கிட்டாங்களா போயிட்டாங்களா? அதுதான் வர்றீங்களா? 2வது பாயிண்ட் என்னென்னா, இப்போ நாடாளுமன்றத்தில் காங்கிரஸோட ஒட்டி உறவாடி உட்காந்துருந்த சீட்டெல்லாம் வந்து அவங்க கூட நாங்கள் உட்கார மாட்டோம், நீங்கள் சீட்டு மாற்றி விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருக்கிறாங்க காங்கிரஸ் வேண்டான்னு. அப்போ ஒரு பக்கம் வெறித்தனம், ஒரு பக்கம் வந்து நாங்கள் வந்து உங்கள் கூட வந்துடுறோம், எங்களுக்கு இடத்த மாற்றி கொடுங்க அப்படின்னு நிறுத்தோம். நாங்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி போயிடுறோம், எங்களை நம்புங்க நீங்கள். அடுத்தது 1. 2வது 3வது வந்து இப்போ வந்து 13ஆம் தேதி வரைக்கும் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது. இந்த சூழ்நிலையில் பல மசோதாக்கள் வந்து தாக்கல் செய்ய போகிறாங்க, முக்கியமான மசோதாக்கள். அதில் வந்து குறிப்பாக வந்து தொகுதி மறுசீரமைப்பு மசோதா வந்து முக்கியமான, அதை வந்து மாற்றணுங்கிறதுக்காக இப்போ தொட்டிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஏற்கனவே 30 சீட்டு வந்து 10 பத்தாமல் வந்து ஏற்கனவே போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலை மசோதா தாக்கல் பண்ணி ஒருவேளை வந்து யாராவது ஆப்சண்ட் ஆகி இது பண்ணி தோத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பக்கம் இவங்களுக்கு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22 எம்பி வந்து திமுக வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து இது இவங்க உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்க சொன்னது செய்வாங்க, இவங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அவங்க சமயத்தை திமுகவும் நாங்கள் வரோம், ஏன் நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சமிக்கை காட்டுறாங்க. ஸோ வந்து கூட்டணிக்கு எல்லாமே அச்சாரம் போடுறாங்க. இப்போ பாஜகவோட தொலைநோக்கு திட்டம் வந்து 1 நேஷன் 1 எலெக்ஷன். ஆமாம், அதை கொண்டு வர்றதற்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வேலைகளை முடுக்கி விட்டுறதுல எல்லா ஸ்டேட்ல இருக்கிற அரசுல இருக்கிற எம்பிகளை அந்தந்த கட்சிகளை உடைக்கிறதுல தீவிரமா இருக்காங்க. ஆமாம், பாஜக இப்போ வந்து திமுக வந்து கொண்ட கொள்கையாவது கோமணமாவது நாங்கள் வந்து விஜய் இங்கே இருக்கக்கூடாது, அவ்வளோதான், நான் என்ன வேணாலும் செய்வேன், அதுக்குண்டான வேலை பாரு, நாங்கள் வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்துலையுமே 2 கண்ணா போட்டக்கூடியவங்க, எங்களால் வந்து அதிகாரத்தில் இல்லை. இப்போ சென்ட்ரலில் வந்து எங்காலும் வந்து மினிஸ்டர் ஆகிட்டாருன்னா வந்து இன்கம் டேக்ஸ் அமலாக்கத்துறை போட்ட கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிடுவோம், திருச்சிவா வச்சு அங்கேருந்து ரீடு அனுப்புவோம், இவங்களுக்கு வந்து இடத்துல கொடுப்போம். விஜய் வந்து இப்போ வந்து கட்டடம் கட்டுறாருல, அதுக்கெல்லாம் இடத்துல கொடுப்போம், இவரெல்லாம் செயல் திட்டங்களுக்கு இடத்துல கொடுப்போம். அந்த நோக்கத்தோடு அவங்க கொண்டு வருவாங்க. அப்போ வந்து தமிழ்நாடு பாலா போகணும், எதுவுமே செய்யக்கூடாது அப்படிங்கிறதான மீனிங்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு செயல் திட்டமெல்லாம் அரசியல் பின்னாடி இருக்குது. இதையெல்லாம் எப்படி வருங்காலத்தில் வந்து விஜய் கொண்டு போவார் அப்படிங்கிறத மக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா எப்படி வீரியத்தோட முதல்வர் விஜய் அவர்கள் செயல்பாடுகள் இருக்கிறதோ, இனி வரப்போகிற காலங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆசிட் டெஸ்ட்டாக இருக்கும். அதை அவர் வெற்றி கொள்வாரா, எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார் என்பதை காலம் பதில் சொல்லும். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.